நிறைய பேர் பைசைக்கிளில் ஏற்றிடுறாங்க. மூடலாங்கன்னு வெயிட் பண்ணி நிற்கணும். நல்லா கேட்கலாம் இருக்குங்க. கொண்டு க்ளீன் பண்ணி கொண்டு போகணும். வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மே தினம். அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். இன்றைக்கு மே தினம். நல்ல வெதர் ஜெர்மனியில். கிராட்டுக்கு வரும் போல் நாங்கள் இன்றைக்கி நம்மளோட பண்டியிலிருந்து தொடங்குவோம். இன்றைக்கி நல்ல கிளைமேட்டுண்டால் எல்லாருமே வெளிக்கிட்டு தோட்ட பக்கம் ஃபார்ம் பக்கம் சுற்றி பார்க்க வந்து இந்த இடங்களில் உள்ள ரெஸ்டாரண்ட்களில் காஃபி கேக் எல்லாம் சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு போவாங்க. நிறைய பேர் பைசைக்கிளில் ஏற்றிடுறாங்க, மோட்டர் சைக்கிளில் ஏற்றிட்டாங்க. நல்லா இருக்குது இந்த அட்மாஸ்ஃபியர். இங்கே வேறு ஆக்களை கிடந்து தோண்டினம் காட்டுறோம். ஒரு ஆக்கள் நல்ல பிஸியாக இருக்கிறாங்க. இது ஊர் பண்டி போல. ஆஹா, என்ன பிஸியாக தோண்டிக்கிட்டு இருக்கிறாண்டு. பாருங்களேன், டிராக்டர் ஓட்டு உழவ தேவையில்லை, மாடு ஓட்டு உழுவ தேவையில்லை. ஒரு காணிக்கில் 10 பண்டி குட்டியை வாங்கி விட்டா அதுகள் எல்லாத்தையும் உழுது அடிச்சிருங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் தோட்டம் செய்ய வேண்டியதான். அவ்வளோ ஈஸியான ஒர்க். பயங்கர பிஸியானது தோண்டி கொண்டு நிற்கணும். ஆறா வந்து சாப்பாடு தருவாங்களேன்னு வெயிட் பண்ணி கொண்டு நிற்கணும். இது ஒரு உழைப்புக்கான ஐடியா தான் பாருங்கள். ஒரு சில்ட்ரன்ஸுக்கு விளையாடுறதுக்கான ஒரு இடத்த வச்சு செய்துட்டு இந்தியாவில் கொஞ்சம் சேர் அது இதுகளெல்லாம் இருக்கிறதுக்கான நல்ல வடிவான இடங்களை போட்டு விட்டுட்டு, அதுவும் சும்மா அந்த ஊடால் மரத்தால் தான் இப்படி செய்திருக்காங்க. செய்துட்டு அங்கால ஃபுட் ட்ராக் மாதிரி ஒன்றை வச்சு சாப்பாடு, அங்கே உள்ளுக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. சும்மா அங்கே மிருகங்கள் இருக்குது. இந்த இதுக்குள்ளே வர்றதுக்கு ஃப்ரீ. ஜனங்கள் வந்து இதில் இருக்கும், இந்த இதில் சாப்பாடில் வாங்கி சாப்பிடும். இது உண்மையான ஒரு தொழிலுக்கான ஒரு புது தொழில் தொடங்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்கும். இதை பார்க்குற ஆக்களுக்கு, இப்போ இலங்கையில் இருக்கிற ஆக்களுக்கும் சரி, கிராம பக்கத்தில் இருக்கிறாங்களுக்கும் சரி எங்களோட தோட்டத்தை வச்சு என்ன செய்யலாமெண்டா இது நல்ல ஐடியா. இப்படியான ஒரு ஐடியாவை வச்சு நீங்கள் நல்லபடியாக உழைக்கலாம். அட்ராக்ஷன் என்ன ஓடாத டிராக்டர்.
கடை வழியில் மார்க்கெட்லாம் விற்காங்க சூப்பராக இருக்கும். கூப்பன் எல்லாம் கையால் செஞ்சது. ஐயோ இங்கே லெக்கா கூப்பன் வா நல்ல கேட்கலாம் இருக்குன்னு. பூக்கண்டு எல்லாம் கையால் செய்து விற்கணும் எல்லாம். ஐயோ வடிவாக இருக்கேன்னு. ஓ பெட்ரோல் அம்பசத்துக்கு வாங்கி ஹோம்மேட் வாங்கி ஜெர்மன் வாங்கி. செஞ்சு இவங்களோட இவங்களா செய்த ஜூஸா இல்லை எங்கே லோக்கல் ஏரியாவில் உள்ள வாங்கின ஜூஸ் எல்லாம். கொஞ்சம் கேக்கு சீஸஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் சீஸ் எல்லா விதமான கேஸு சீஸ். Schön. இதெல்லாம் என்ன இதெல்லாம்? இதெல்லாம் நூடுல் ஐட்டங்கள் பாஸ்தா நூடுல். லோக்கலுக்குள்ள செய்தது இல்லைண்ணே இதெல்லாம். இங்கே இருக்குது தேன். இது தேன் இல்லை மார்சிப்பான். சொக்கோ அயாலிக்கு இந்த இது உங்களோட முட்டை. இந்த டிராக்டரை கொண்டு வந்து உள்ளுக்கு வச்சுருக்காங்க வடிவாக இருக்குது. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. எல்லா விதமான ஐட்டங்களும் வச்சுருக்காங்க. வெஜிடபிள்ஸ் மஞ்சள் கலரில் இருக்குது. கியூக்கம்பர் மாதிரி. நோ இட்ஸ் நாட் கியூக்கம்பர். சலாட். இந்த ஸ்பாகில் வாங்கி இதில் போட்டு எல்லாம் படியாக சீவி வெட்டி தரேன். இந்த ஸ்ட்ராபெரிஸ் grams strawberry 250. இதெல்லாம் இந்த லோக்கலில் செய்வது. இவங்களோட பொட்டேட்டோஸ் இருக்குது. கட் ஆஃப் உருளைக்கிழங்கு. இவங்களோட உருளைக்கிழங்கு கிலோ ₹1 இந்த பேக் வந்து ₹3. இது வந்து ₹6.50 இந்த உருளைக்கிழங்கு. பெருசான இதுதான் பார்க்க நல்லா இருக்கும். இந்த ஸ்ரீலங்காவில் உள்ள அந்த உருளைக்கிழங்கு மாதிரி ஸ்னோப்பு. பீட்ரூட் 1 கிலோ 1.80.
Kiwi fish. Marmelade. Homemade marmalade. Helfringhouse for Schweiz. Ja? இல்கோஸ் அவுட்டோ ஒன்று இருக்கப்பா, பழைய ஃபியட் உண்டு. சின்ன காரன்னு உள்ளுக்கு எப்படி இருக்கு. இதுதான் அந்த கெமுசஷோயின் என்ற இடம். அந்த இடத்துலலாம் இன்னும் கொஞ்சம் நாள் சோளம் விதைப்பாங்க, காய்ச்சி கிடக்கும், பிடுங்கி சாப்பிடலாம். இந்த இடமெல்லாம் நடந்து திரிஞ்சு, இந்த காடு வழியெல்லாம் நடந்து திரிஞ்சு இந்த நேச்சரை என்ஜாய் பண்ணலாம். அப்படியே இந்த இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலாம், ஏதாவது குடிக்கலாம். இதான் அந்த ரூட் அப்படியே போட்டிருக்காங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கொண்டு அப்படியே திரிய வேண்டியான். இதில் ஒரு பெரிய பார்க்கிங், காப்பாக் எல்லாம் கொண்டு தூரத்தில் இருந்தெல்லாம் வந்து இந்த காப்பாக் காஞ்சிவே கிடக்கு. இன்றைக்கு லீவு நாள்ன்றோடனே எல்லோரும் கொண்டு வந்து காரை இதில் விட்டுட்டு எல்லாம் ஒர்க் பண்ண போயிட்டாங்க. நாங்களும் ஒரு கொஞ்சம் தூரம் இன்றைக்கு ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணி ஒரு தோட்டக்காரர்கிட்ட போவோம். என்ன ஆக்கள் வந்தால் மழை பெஞ்சா இல்லாட்டி பிரேக் எடுக்கிறதுக்கு இதுக்குள்ள இருக்கிறதுக்கு செய்து வச்சுருக்காங்க. என்ன வடிவாக இருக்குன்னு பாருங்க. இந்த அதை விட இதில் அதை விட இந்த இதுக்குள்ளே புக்ஸ் வச்சுருக்காங்க. டேக் அண்ட் ரீட் அண்ட் எழுதியிருக்கு டச்சில். இந்த மாதிரியாக செய்திருக்கு. புதுதான் எல்லாம் மோட்டார் சைக்கிள்காரங்கெல்லாம் அண்டை தீவிக்கிறாங்க. இதுக்குள்ள தண்ணி இது அருவி உண்டு. இந்த 20 நிமிஷம் நடக்கும். நடந்துட்டு அடிச்சு அடிக்கணும். இங்கே காட்டு பண்டி இருக்காங்க. இந்த போட் போட்டிருக்காங்க. கவனமாக இருக்கட்டும், காட்டு பண்டி இருக்குமா. ஓகே, நேச்சர்ஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ காட்டு பண்டி பேப்பட தேவையில்ல, போக வேண்டியதா. நல்ல நிழல் என்ன. இதுக்குனால நடக்க தெரியுது. இந்த காற்று எவ்வளவு சுகமான காற்று நீங்க. வாவ், கீழுக்கு அப்படியே தண்ணி ஓடுது. ஓயா, நல்லா இருக்கு இந்த இடமெல்லாம். சைக்கிளில் வந்து எல்லோரும் திரிகிறாங்க. எலக்ட்ரிக் பைக்குன்றபடியாக இப்போ எல்லாம் ஈஸியாக போயிட்டு ஆக்களுக்கு எலக்ட்ரிக் சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியும் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே செய்வாங்க. பார்ப்போம் இங்கே போகுது. ஹலோ ஹலோ. ஒர்க் பண்ணுதில்ல வயசு போனாக்கள் வீட்டில் இருக்காமல் இதெல்லாம் விடிய வெள்ளன வலிக்கிட்டு இருக்குங்க.
வெளிக்கிட்டு இன்றைக்கு சும்மா இந்த இடமெல்லாம் நடந்து திரிஞ்சு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு இரவு போய் நிம்மதியாக படுத்து நித்திர விழுவாங்க. இந்த வழி நல்லா இருக்கு. இப்போ அங்கெல்லாம் சனம் போய் நிற்கிது மேல் அந்த அதுக்கு மேலெல்லாம் ஒரு தெரியுதோ இல்லையோ தெரியா. இங்கே குதிரை வருது. இந்த சைட்டால் போக வேண்டியான்னு குதிரை கவனம். அதில் சைட்டில் உள்ளதெல்லாம் காஞ்ச வண்டி கடிச்சு விட்டுரும். நாங்கள் இப்படி ஒரு சைட் அனுப்போம், குதிரை போகட்டும். அப்படி குதிரையில் புக் பண்ணுற ஒரு அளவு. ஓயா பவுசர் பசி வந்துட்டு. ஓகே ஹலோ. ஓ நல்லா இருக்கு கீழே. யா இங்கே இந்த மிருகங்கள்லாம் தெரியுமா, மான் குட்டிகள் இதெல்லாம். அதுகளை தொந்தரவு பண்ணாமல் உங்களோட வேலையை பார்க்கட்டாம். போன முறை ஏதோ ஒரு வருத்தம் மாதிரி வந்து இதில் உள்ள இந்த சவுக்கு மரங்கள் எல்லாமே பட்டு போச்சு. எல்லாம் அணியா மிஞ்சி எந்தெந்த பெரிய மரம் உண்டு எல்லாம் அணியாமல் பட்டு போச்சு. இதை விட கூட அந்த மேலே மலையில் இருக்கு. இது இன்னும் மேலே எல்லாம் அநியாயமாக பட்டு போச்சு. நட ராசா நட. ஓ இப்போ மேலே ஏறி இப்போ கீழே இறங்குறோம். ஓயா இந்த யா இதால் நாங்கள் இறங்குவோம். இந்த பாதை எங்கே போகுது தெரியா, இது சுற்றி கொண்டு போகிற பாதை போகுது. இதால் போகும், இதால் போனால் தான் நல்ல கூலாக இருக்குன்னு இதுக்குள்ள. ஆனால் அங்கே கீழெல்லாம் தண்ணி ஓடுது. கவனம், இதில் சறுக்கிடும். கூட் இங்கே இதில் அதுக்குள்ளே தண்ணி அதில் நிற்கிது. அப்போ நடக்கணும். இங்கே சனவெல்லாம் பேக்கில் கட்டி கொண்டு விடிய காத்தாலேயே வெளிக்கிட்டாங்க. இதில் வடிவான ஒரு பிரிட்ஜ் ஒன்று செய்து வச்சுருக்காங்க. ஒரு பழைய கண்டெய்னர் ஒன்று எடுத்து காட்டுறோம். இதெல்லாம் தண்ணி வெள்ளம் வந்து இப்படி இதெல்லாம் அடித்து கொண்டு போனது. எப்படி இருக்குது இந்த வியூவை, வடிவான வியூ ஒன்று காட்டுறோம். இதில் வாங்க சைக்கிள் வருது.
அப்படி ஈஸியாக ஒரு பாலம் போட்டு வச்சுருக்காங்களேன்னு ஒரு கண்டெய்னர் எடுத்து அதில் போட்டு பாலம் போட்டு வச்சுருக்காங்க. நைஸாக இருக்குது. ஓகே, இந்த ஒரு தோட்டக்காரர்கிட்ட வந்துட்டோம். போய் பார்ப்போம் இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு. கையை பிடிங்க, ரோட்டை க்ராஸ் பண்ணலாம். அது வாகனம் வருது போகுது. டைம் அதான் தெரியல. பார்ப்போம் என்னண்டு. மிட்போகன்னு சொன்னாங்க. சில நேரம் திருப்பினோம். இதெல்லாம் ஃபுல்லாக தோட்டம் போடுவினோம். இந்த இடம் எல்லாம் இந்தா இங்கே வீட்டு கோழியெல்லாம் நிற்கிதான். எல்லாத்தையும் ரெஸ்பெக்டோட பழகட்டாம். கண்ட பாட்டுக்கு கோழி என்று பேசக்கூடாது. கோழி நீங்கள் வாங்க, கோழி நீங்கள் போங்க ரெண்டு மரியாதையாக கதைக்கணும். ஆடு சார், சார் மாடு இப்படியெல்லாம் மரியாதையாக கதைக்கணும். மிஸ்டர் ஆடு சார், உங்களை நான் சாப்பிடலாமா அப்படி என்று மரியாதையாக கேட்கணும். மிஸ்டர் சேவல், உங்களை நான் ஒரு சூப் அடித்து சாப்பிடலாமா என்று சொல்லி மரியாதையாக கேட்கணும். இந்த இதுவும் ஒரு தோட்டக்காரர் செட்டப். அவங்கள எப்படி செட்டப் பண்ணி வச்சுக்காங்களேண்டு. இந்த அதுக்குள்ளெல்லாம் ஆடு மாடெல்லாம் நிற்கிது. இந்த இதுக்குள்ள மரக்கறியெல்லாம் போட்டிருக்கணும். இந்த இதுக்குள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அடிச்சிருக்காங்க. இருந்து சாப்பிட்றதுக்கு கேக்குகள் அது எழுது. நெடுக துறக்காதானா இது வீக்கில் 3 days தான் துறக்கும். 2-3 days. சின்ன பிள்ளைகளுக்கு சும்மா விளையாடுறதுக்கு ஒரு செட்டப் உண்டு. ஆனால் இந்த காற்றும் இந்த சுற்றி வர உள்ள இதையும் ஒரு காட்டுறோம் பாருங்க. அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. அவங்களோட தோட்டத்தை போயிருக்கா வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். போகிறாங்க. தோட்டம் எல்லாம் பயிரிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இப்போ முளைச்சி கொண்டு வருது. தக்காளி நட்டுருக்குறாங்க கொடியா. வாவ், நைஸ். இதில் என்னப்பா இது? ஏதோ போஞ்சி மாதிரி ஏதோ தொங்கு இல்லை, என்னன்னு தெரியா. பூத்து நிற்குது. நீ தான் காய்ச்சி வச்சுக்கிறேன். இந்த சலாட்டெல்லாம் வச்சுதாங்க. வா, வடியாக இருக்குது. இப்போ எல்லாம் பிடுங்கக்கூடிய அளவில் கணக்க முளைச்சிட்டுது. என்ன வடியாக தோட்டம் செய்கிறாங்க. நைஸ். இந்த நான் நினைக்கிறேன் அதில் பீட்ரூட் வச்சுருக்காங்களாக்கும். இப்போ தான் எல்லாம் பதியம் போட்டிருக்கு. இப்போ தானே கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த எல்லாம் பதியம் போட்டு சின்ன வச்சுருக்காங்க. இப்போது அங்கால நடந்து போனால் கோழி எல்லாம் பார்க்கலாம் போல். போய் பார்ப்போம். காஃபி ஷாப்ஸ் இருக்காங்க.
எல்லாம் மாடுகள் எல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க வடிவா. பார்ப்போம் போய் என்னென்ன நிற்கிதுன்னு. வா, என்ன வடிவா நீட்டாக வச்சிருக்காங்க. வித்தியாசமான மாடுகள் நிற்கிது. அங்கால சைட்டுக்கு போய் பார்ப்போம். இங்கே வேறு ஐ ஒரு வடிவான மாடாக இருக்குது. பார்ப்போம் அங்கால என்ன நிற்கிதுண்டு. ஓயா, நல்ல வடியாக இருக்குது. வா, மாட்டு பண்ணை. வித்தியாசமான மாடு, வடிவான மாடாக இருக்குது. என்ன பிரச்சனை? ஹாய் ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. அவங்களோட இருக்கிற வீடு அதுக்கு பின்னால், அதுக்கு முன்னால் ஒரு இடத்துல அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப் மாதிரி ஒன்று அடிச்சுட்டு, ஒரு காஃபி செட்டப் மாதிரி ஒன்று அடிச்சுட்டு, அதில் இந்த ஓப்பனிங் டேஸ் அதில் போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் திறந்துருக்க மாட்டாங்க. சின்ன சின்னனா எல்லாம் நட்டுருக்காங்க. அப்படியே நட்டு கொண்டு போகிறாங்க. அதில் நடுறாங்க பாருங்க. நட்டு கொண்டு க்ளீன் பண்ணி கொண்டு போகணும். இப்போ தான் சின்ன இருக்குது, எவ்வளோ முளைக்கும், எவ்வளோ பெரிய வேலை. நீ அதுக்கப்புறம் தான் பயிர் செய்யலாம். சும்மா இருந்து சாப்பிடலாம். வெயிலும் போயிட்டு சைக்கிள் வருது. ஓ யா, அப்படி எலக்ட்ரிக் பைக்குன்றபடியா சும்மா மலையில் ஏறி கொண்டு போகிறார். ஓகே, நீ இந்த வீடியோ இன்றைக்கு இதோட முடிச்சுட்டு அடுத்த தரம் இன்னொரு தோட்டத்துக்குள்ளே போய், இன்னொரு மலையில் போய் ஒரு நேச்சரோட ஒரு நல்ல வீடியோ ஒன்று போடுவோம். என்ன வாட்டு வெயில் போயிட்டு தான் நான் வைக்க போகல. நல்ல வடிவாக இருக்குது இந்த இடம். சரி, இந்த வீடியோவை இன்றைக்கு இதோட முடிச்சு கொண்டு அடுத்த முறை இதே மாதிரி ஒரு நேச்சர், ஒரு அழகான இயற்கையான இடத்துக்குள்ளே போய், ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் மிருகங்கள், செடிகள், பறவைகள், கொடிகள் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இதில் கதைக்கிறதுக்கு கணக்கே இல்லை. நேச்சர் அப்படியே ரசித்து கொண்டு பாருங்கள். இங்கே எப்படி இருக்காண்டு கீழே அப்படியே தண்ணி ஓடிக்கொண்டு, அதால் ஓடிக்கொண்டு அப்படியே வருது. இனி மலையில் ஏறுவோம். வாவ், இது கனடாவும் இல்லை, சுவிஸும் இல்லை, இது ஜெர்மனி. எப்படி இருக்குது, அழகான இடம். இந்த மரமெல்லாம் பட்டு போச்சப்பா, அநியாயம். என்னென்னு தெரியா, ஏதோ வருத்தம் வந்து அடிச்சிட்டு. ஓ, வணக்கம் கூறி விடை பெறுவோம்.